தர்மதுரை ஆடியோ ரிலீஸில் சொன்னேன், விஜய் சேதுபதி ஜெயிச்சா அது நல்லவங்க ஜெயிச்ச மாதிரி நல்லவங்களுக்கான வெற்றின்னு சொன்னேன். இந்த படம் கூட ஒரு நட்புக்கும் நன்றிக்கும் செஞ்சு கொடுத்த படம் தான். ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் பண்ணார் ப்ரொடியூசர், அவருக்கு லாஸ்ன்னு சொன்னால் முதல்ல ஓடி போகிறது தான் நமக்கு சினிமாவில் முதல்ல வழக்கம். ஆனால் இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி கூடவே இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் ஒரு வெற்றியிலும் லாபத்திலும் இருக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த புண்ணியம் அவருக்கு நிச்சயம் உண்டு. அப்படி ஒரு நடிகரை நான் இங்கே பார்க்கறதுல ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. விஜய் சேதுபதி இன்றைக்கி ஒரு மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர், அந்த மொத்த டீமுக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் அப்பப்போ சினிமாவில் வருவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம கிடச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் விஜய் சேதுபதி. அவருடைய நல்ல மனசுக்கு அவர் இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை தரணும். அவர் எல்லா படங்கள்லையுமே அவ்வளோ கோஆப்ரேட்டிவ், அவர் மாதிரி யார் இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா அப்படி விரல் விட்டு என்னலான்ற அளவுக்கு அவர் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாரு. நான் சமயத்தில் அதர்வாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஈட்டி படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். ஈட்டி படமே எனக்கு விஜய் சேதுபதி தான் அமைச்சார். கதை கேட்டு நண்பா அந்த கதையெல்லாம் நான் பண்ண முடியாது, நீ பண்ணுறா, நீ உழைப்ப நீ அப்படின்னு சொல்லி எனக்கு அமைச்சார். அதனால தான் அந்த படம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னார். இப்படி ஒருக்கும் ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, கோ ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஜய் சேதுபதி ஜெயிக்கிறது சினிமாவுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, ப்ரொடியூசர்ஸ் நல்லது. இந்த மாதிரி ஹீரோக்கள் நிறையா வரணும். இவரை பார்த்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும். நான் அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வேறு டைப் ஆஃப் படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிகிட்டே இருங்க சார். அதாவது நான் உங்கள் ஒரு சக நடிகராக கேட்கல, உங்களோட ஃபேனில் ஒருத்தராக தான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னேன்னா நேற்று ஆண்டவன் கட்டளை பார்த்தேன், நேற்று நைட் ஷோ. அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு ராஜா கெட்டப்பில் நடந்து வருவார். அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மியூசிக் கூட வரல, ஆர்ஆர் கூட வரல, பட் அவர் வெறும் நடந்து வர்றார் ஒரு 3 செகண்டுக்கு. செம்ம கிளாப்ஸ் தேட்டரில் எல்லாருமே. ஏன்னா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. அதை அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னால் ஒரு பாத்திரத்தை எட்டி உதைப்பார். அதுதான் மேக்ஸிமம் ஆக்ஷனே அந்த படத்தில். அதுக்கே செம்ம கிளாப்ஸு. ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அதை கண்டிப்பாக அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர். கண்டிப்பாக அண்டு அவரோட நடிக்கும்போது என்னென்னா, கூட நடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சீனில் அப்படியே இருக்கும்போது அப்படியே ஒரு சீனில் இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். ஒரு பெரிய லென்த் டைலாக் அவருக்கு. நான் டைலாக்லாம் விட்டேன், அவர் நடிக்கிறதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என் கூட நிறையா நான் பண்ணுற படங்கள் எல்லா ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி பிகினிங் டேஸ்லேருந்து அவரை பார்க்குறோம். அவர் எந்த பாணியுமே பின்பற்றாமல் தனக்குன்னு ஒரு பாணி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய பிகினிங்ஸ் டேஸ்லேருந்தே அவருடைய படங்களை பார்த்துட்டு வரேன். தனக்குன்னு ஒரு சின்ன ஏதாவது ஒரு தனி பாணி வேணும்னு நினைக்கிறவருது. டைட்டிலில் வேணுன்னா சிவாஜி சாரோடைய ஆண்டவன் கட்டளை, ரஜினியோட தர்மதுரையெல்லாம் டைட்டில்ஸில் மட்டும் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு அது ஒரு இமிட்டேஷனாக இருக்கக்கூடாது, நம்ம சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுக்காக போராடக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் அதை மனசில் நினச்சிட்டு தான் நடிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அவர் இந்த லெவலுக்கு வந்திருப்பாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிகினிங் டேஸில் ஸோ அந்த நண்பர் விஜய் சேதுபதி அவருடைய டேலண்ட் நம்ம படங்களில் பார்த்தாலும் அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான். சரி, அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது சரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அவருடைய பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நன்றி. அதனால தான் நான் அவருடைய அண்ணன் வயசாக இருந்தாலும் அவரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பண்ணிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உதவி இயக்குனர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் சேதுபதி இருக்கிறார். ஒரு புகலிடமாக விஜய் சேதுபதி இருக்கிறார். தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதில் தனியொரு மனுஷனாக அவருடைய பங்கு அளப்பரியது. ரெக்கையிலும் பொருந்துகிறார், ஆண்டவன் கட்டளையிலும் பொருந்துகிறார், நானும் ரவுடிதானிலும் பொருந்துகிறார், ஆரஞ்சு மிட்டாயிலும் பொருந்துகிறார். இன்றைக்கு தான் ஜெயித்து விட்ட நிலையில் தன்னுடைய சக கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் கை தூக்கி விடுக்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதனாகவும் இருக்கிறார்.
தி இண்டஸ்ட்ரி owes him a lot. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ரெக்க படம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பட் கண்டிப்பாக த ரிலேஷன்ஷிப் வித் விஜய் சேதுபதி கண்டிப்பாக அது வந்து நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இப்படி ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். படித்தேன்னு சொன்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் ஆரஞ்சு மிட்டாய் படம் பண்ணினேன். அந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்ல படம் பண்ண ஒரு திருப்தி இருந்தது. அப்புறம் நான் ரசிகனாக கேட்டேன், எனக்கு ரசிகனாக ஒரு படம் வேணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிகிட்டே இருந்த டைம்ஸில் எனக்கு கதை கேட்டே இருக்கும்போது நான் சிவா கதை சொல்கிறாரு சொன்ன உடனே, இல்லை சிவா கதை நல்லா சொல்லுவாப்புல கேள்றா அப்படின்னாப்புல. கேட்ட உடனே கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படின்னா சரி பண்ணலான்டா சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அதுக்கான நிறைய வேலைகள் நடந்தது. அது இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வந்து எனக்கு இந்த தேங்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லா ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் இந்த படத்தோட வெற்றியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், சந்தோஷம். சேது மச்சி, தேங்க்ஸ் வெரி மச்டா.